வேற ஒரு ஊர்ல வேற ஒரு ஆளா வளருது. இப்படி பிரிஞ்சு போன 2 பேரும் அவங்களுடைய தனித்தனி வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 40வது வயசுல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கோட் தெரியும். லைஃப் பிகின்ஸ் ஆஃப்டர் 40ன்னு சொல்லி இவங்களுக்கும் அந்த மிராக்கிள் நடந்திருக்கு. நம்ம பழைய தமிழ் படங்கள்ல எல்லாரும் காணாம போயிட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாக அவங்களுடைய ட்வின்ஸையோ அவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸையோ தேடி வர்ற மாதிரி இவரும் எப்படியோ அந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தேடி வந்திருக்காரு. இதுல என்னடா ஆச்சரியம் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவல் கதை இப்பதான் ஆரம்பிக்குது. 2 பேருமே அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கும் போது எப்புட்றா இப்படிதான் இருந்தது. 2 பேருமே பாலிஸ்ல தான் வேலை செஞ்சிருக்காங்க. 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி ஒய்ஃபோட பேரு லிண்டா. 2 பேத்துக்குமே ஒரே ஒரு பையன் தான் பிறந்திருக்காரு. அந்த பையனோட பேரு ஜேம்ஸ் ஆலன். ஒய்ஃப் பிடிக்காம